திருத்துறைப்பூண்டி அருகே பாலம் உடைந்து வாய்க்காலில் உள்வாங்கியதால் மழைநீரை வடிய வைக்க முடியாமல் 10,000 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே கோமல் பகுதியில் 50 ஆண்டுகளுக்கு முன்பு சிறிய பாலம் கட்டப்பட்டது. இந்த பாலம் அமைந்துள்ள அம்மனூர் நாட்டு வடிகால் பல ஊர்களுக்கு வடிகாலாக அமைந்துள்ளது. அண்மையில் பெய்த கனமழையால் அந்த பாலம் உள்வாங்கியதால் மழைநீரை வடிய வைக்க முடியாமல் விவசாயிகள் அவதியடைந்து வருகின்றனர். தாளடி பயிர்களில் மழைநீரை வடிய வைக்க முடியாத காரணத்தால் முற்றிலுமாக அழுகிவிட்டதாக விவசாயிகள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து வட்டார வளர்ச்சி அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பல முறை மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டுகின்றனர். எனவே பாலத்தை கட்டித்தந்து பல ஆயிரம் ஏக்கர் விளைநிலங்களை காப்பாற்றித் தர வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை வைக்கின்றனர். நாட்டு வடிகால் வாய்க்கால்னு சொல்லுவாங்க. அந்த இடத்த மொத்தத்துக்கும் இதுதான் வடிகால், கடைசி இடம் இது. இதுக்கு அந்தாண்ட தான் போய் இது ஆற்றுல இறங்கணும். இது சுத்தமாக டம்ப் பண்ணி கிடக்கு. கிட்டத்தட்ட இந்த பாலம் கட்டி கிட்டத்தட்ட 50 வருடத்துக்கு மேலே ஆகிப்போச்சு. இடிஞ்சு கிட்டத்தட்ட 7-8 வருஷம் ஆயிடுச்சு. ஒவ்வொரு முறையும் சொல்கிறது வருவாங்க, அதிகாரிங்க வருவாங்க, பார்ப்பாங்க. இந்த வருஷம் இந்த கோடையில் செஞ்சிடறோம், தை மாதத்தில் செஞ்சு கொடுத்துறோம், கோடையில் பாலம் போட்டு கொடுத்துறோன்னு சொல்லுவாங்க. ஆனால் செய்ய மாட்டாங்க, போயிடுறாங்க. இது செஞ்சு கொடுத்துட்டாங்கன்னா தண்ணி வடிஞ்சிடும். தண்ணி வடிஞ்சதுன்னா எங்களுக்கு விவசாயம் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுக்கு நடவடிக்கை எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும்.